ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 119ാമത് ശ്ലോകം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമവും 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവുമാക്കും இந்த ശ്ലോകത്തിലെ இருக்கு. ദേവിയോട് കടക്കൺ പാർവയ്ക്കായിട്ട് തവമാ കടക്കര കോടിക്കണക്കുക്ക് லக்ஷ்மி தேவிகளால் சேவிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. லக்ஷ்மி தேவியோடு கடக்கண் பார்வை கிடைக்காதா அப்படின்னு கோடிக்கணக்குக்கு லக்ஷ்மி தேவிகளாக்கும் வெயிட் பண்றா. சிரசில 1000 இதழ் தாமரையில அந்த சகசிரார பத்மத்துல வசிக்கிற தேவி. பிரம்மரந்திரத்துல பூர்ண கலையோடு கூடின சந்திரனாயிட்டு வசிக்கிற தேவி. நெற்றியில ஸ்திதி பண்ணுற தேவி. 7 வர்ணங்கள் கூடி சேர்ந்த ആ മുതൽക്ക് ഓ വരയ്ക്കുமான 7 അക്ഷരങ്ങൾ കൂടി ചേർന്ന് മഴവില്ലോട് പ്രഭയോട് കൂടി இருக்கிறவளும் தேவியே தான். இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா சிரஸ்திதா சந்திரநிபா பாலஸ்தேந்திரதனு பிரபா. 16 അക്ഷരങ്ങളോട് കൂടി ചേർന്ന നാമമാക്കും 590ാമത് നാമം. കടാക്ഷ കിങ്കരീഭൂത കമലാ கோடி சேவிதா கூடி சேர்ந்து அந்த நாமத்தை சொல்லப்படுறது. கடாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதா. நடுவுல பதங்களை பிரிக்காதைக்கு வேணும் அந்த நாமங்களை சொல்லறதுக்கு. அடுத்த நாமம் அப்படிங்கிறது சிரஸ்திதா. ஷிரா அதுக்கப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு, அதோடு கூடி சேர்ந்தாக்கும் ஸ்திதா. சிரஸ்திதா. அடுத்தது சந்திரநிபா. அதுக்கப்புறம் உள்ள நாமமாக்கும் பாலஸ்தா. அதுக்கப்புறம் உள்ள நாமமாக்கும் இந்திரதனு பிரபா. தனு அதுக்கப்புறமா அங்க ஒரு விசர்க்கவும் இருக்கு. இந்திரதனு பிரபா. பாலம் அப்படின்னாக்கா நெத்தி. பாலஸ்தா நெத்தியில வசிக்கிறவள். இந்திரதனு பிரபா. இത്രയുമാக்கும் இதில் இருக்கிற நாமங்கள். 590ாவது நாமம் 16 அக்ஷரங்களோடு கூடின நாமம். கடாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதா. நடுவில் பிரேக் இல்லாதக்கு சொல்லணும். உபாசகர்களில திரிபுரசுந்தரியோடு கடாட்சம் வரதுக்காயிட்டு அப்படி திரிபுரசுந்தரியோடு கடாட்சம் வந்தானா அந்த உபாசகனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கறதுக்காயிட்டு காத்து நிற்கிற கோடிக்கணக்குக்கு லக்ஷ்மிகள் லலிதாம்பிகைய சேவிக்கிறா. தேவியோடு கடாட்சம் அதுக்காயிட்டு வெயிட் பண்ற கோடிக்கணக்குக்கு ஐஸ்வர்ய தேவதைகள் லலிதாம்பிகைய சேவிக்கிறா. பராசக்தியோடு சைதன்யத்தாலேயாக்கும் தேவி தேவர்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறா. அவளுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்டும் பூஜையும் எல்லாம் தேவியோடு சைதன்யம் அவளில் ரொம்ப நிற்கிறதுனாலேயாக்கும்.
உபாசனையால திருப்தையான தேவியோட அனுகிரகம் கிடைச்ச பக்தர்களை ஐஸ்வர்ய தேவதைகள் அனுகிரகிப்பா. பராசக்தியோடு ரொம்ப பிரியமான தியான ரூபத்தை சதா தியானிக்கவும் உபாசிக்கவும் செய்யற பக்தர்களுக்கு வேற திரிமூர்த்திகளை ஒன்றும் சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா திரிமூர்த்திகளும் தேவி உபாசகர்களை தன்னால அனுகிரகம் பண்ணுவா. 591வது நாமம் சிரஸ்திதா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். சிரசோடு மத்தியத்தில் 1000 இதழ் இருக்கிற சகசிரார பத்மத்தில் ஸ்திதி பண்ணற தேவி. சிரசில ஸ்திதி பண்றவளாக்கும் தேவி. சூக்ஷ்ம சரீரத்தில் சிரசோடு ஸ்தானத்திலேயாக்கும் சகசிரார பத்மம் இருக்கு. சகசிரார பத்மத்தில் தன்னோடு கணவரான சதாசிவனோடு கூடிட்டு தேவி வசிக்கிறா. சௌந்தர்ய லஹரியில 9வது ஸ்லோகம் இதை எடுத்து சொல்லுறது. மஹிமூலாதாரே கமபிமணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹ்ருதி மருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபிபித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. மூலாதாரத்திலேந்து சஹஸ்ரார பத்மங்களை கடந்து சிரசில சஹஸ்ரார மூலாதாரத்திலேந்து சதாதார சக்கரங்களை கடந்து சிரசில சஹஸ்ரார பத்மத்தில் எத்திச்சேர்ந்த தேவி, நீங்கள் ஆருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமல்லாத நிலைமையில ரகசியமாயிட்டு அங்க கணவரோடு கூடிட்டு பரமசிவனோடு கூடிட்டு கூடிச்சேர்ந்து ஆனந்த தாண்டவமாடுறாள். குண்டலினி சக்தியும் பரமசிவனும் தம்மில லயிச்சு சகசிரார பத்மத்தில பரமானந்த அவஸ்தையை பிராபிக்கிறது. சிரசோடு உள்ளுக்குள்ள பரமசிவ சாநித்தியவும் பராசக்தியோடு சாநித்தியவும் இருக்கிறதுனாலேயாக்கும் ஸ்திரீகளும் புருஷர்களும் எல்லாம் நெத்தியில பஸ்மவும் குங்குமவும் சந்தனவும் எல்லாம் தரிக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் உண்டானது. 592வது நாமம் சந்திரநிபா. சந்திரன மாதிரி தேஜஸ் இருக்கிறவளாக்கும் தேவி. சந்திரனுக்கு ஈக்குவலான குளிர்மையோடு கூடின அழகு இருக்கிறவள். சகசிரார பத்மத்துல களங்கமில்லாத பூர்ணச்சந்திரன் ஸ்திதி பண்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. பூர்ணச்சந்திரன் ஆகட்டும் மேகங்கள் இல்லாத சுத்தமான ஆகாசத்துல பிரகாசிக்கிறார். நிறைய நிறைய ரஷ்மிகள் அந்த சந்திரனிலேருந்து வெளியில பிரவாகமாயிட்டு ஒழுகிறது. அதெல்லாம் ஈரப்பதத்தோடு கூடின குளிர்மை இருக்கிற அமிர்தம் மாதிரி இருக்கிறதாக்கும். இந்த சந்திரமண்டலம் மின்னலுக்கு சமானமான பிரபைய கொடுத்துட்டே இருக்கு. குண்டலினி சக்தியும் சகசிரார பத்மத்துல சாநித்தியம் செய்யறது. சந்திர பிரகாசம் மனசுக்கு குளிர்மை கொடுக்கிறது. லலிதாம்பிகையோட சாநித்தியம் பூர்ணச்சந்திரனுக்கு ஈக்குவல் ஆனதுனால பக்தர்களுக்கு தேவிய நினைக்கிறதையே மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது. மனசோடு சிம்போலாக்கும் சந்திரன். பௌர்ணமி நாளில தேவிய சந்திரமண்டலத்துல
சந்திரமண்டலத்தோடு நடுவுல சங்கல்பம் பண்ணிட்டு பிரார்த்திக்கிறதும் பூஜிக்கிறதும் புண்ணியமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. 593வது நாமம் பாலஸ்தா. பாலத்துல, அதாவது நெற்றித்தடத்துல ஸ்திதி பண்றவள், நெற்றித்தடத்துல ஸ்திதி பண்றவளாக்கும் தேவி. புரூமத்தியத்துல, அதானது 2 புரிக கொடிகளோடு நடுவுல ஸ்திதி பண்ணுற தேவி. ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தோடு பிந்துவாயிட்டு நெத்தித்தடத்துல தேவி வசிக்கிறா. அதனாலேயாக்கும் நெத்தியில நம்ம சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் தரிச்சுக்கிறோம். நெத்தியில சூன்யமாயிட்டு அந்த நெத்தித்தடம் அப்படிங்கிறது இருக்கிறது ஸ்ரீ கிடையாது. நெத்தியில பொட்டில்லாம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. சனாதன தர்மமாக்கும் அது. காலையில எந்திருந்து சரீர சுத்தி வருத்தி நெத்தியில குங்குமம், சந்தனம் எல்லாம் தரிச்சுக்கிறது ஐஸ்வர்யத்துக்காயிட்டாக்கும். அங்க அதிவசிக்கிற தேவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வேண்டிட்டாக்கும். தீர்க்க மாங்கல்யத்துக்கும் சர்வமங்களையா இருக்கிற லலிதாம்பிகையோடு அனுகிரகத்துக்கும் நெத்தியில திலகம் அணிஞ்சுக்கிறது மஸ்ட். சீமந்தரேகையில சிந்தூரம் சார்த்துறதும் தேவிக்கு பிரியமாக்கும். சூன்யமான நெற்றியோடு கூடிட்டு இருக்கப்படாது. இந்த காலகட்டத்தில் ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் ஆக்குமே தரிச்சுக்கிறோம். அതൊന്നും குங்குமத்துக்கு ஈக்குவல் ஆகாது. ശൂന്യமான നെറ്റിയോട് കൂടിയിട്ടോ സ്റ്റിക്കർ പൊട്ട് ധരിച്ചുണ്ടോ ഒന്നും സൽക്കർമ്മങ്ങളിലെ പാർട്ടിസിപ്പേറ്റ് பண்ணப்படாது. தேவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துண்டு தேவி நம்மளோடு அந்த நெற்றித்தடத்தில் இருக்கா அப்படிங்கிற சங்கல்பத்தில் குங்குமத்தால திலகம் அணியണം. 593வது நாமத்தையாக்குமே பார்த்தோம். அதோடு கூடி சேர்ந்தாக்கும் இந்திரதனு பிரபா அப்படிங்கிற நாமம் இருக்கு. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பாலஸ்தா அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடு கூடி சேர்ந்து வர நாமமாக்கும் இந்திரதனு பிரபா அப்படிங்கிற 594வது நாமம். கூட்டிச்சேர்த்தி நம்ம சொல்லர்த்த பாலஸ்தேந்திரதனு பிரபா அப்படின்னாக்கும் சொல்லுவோம். இப்போ இந்திரதனு பிரபா அப்படிங்கிறது அஞ்சு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இந்திரதனுசோடு அதாவது மழவில்லோடு பிரகாசம் இருக்கிறவளாக்கும் தேவி. இந்திரதனு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அங்க விசர்க்கத்தை விடணும். அதுக்கப்புறமா வாக்கும் பிரபா. இந்திரதனு பிரபா அங்க விசர்க்கம் இருக்கிறதுனாலேயே அந்த நு அப்படிங்கிறது
அக்ஷரத்தோடு கூடி கணக்கு பண்ண முடியாது. அதனாலேயாக்கும் அங்க இந்த நாமத்துக்கு 5 அக்ஷரங்கள் அப்படின்னு சொன்னது. இந்திரதனு பிரபா 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். இந்திரதனுசு அப்படின்னா மழவில்லு. மழவில்லோடு தேஜஸ் இருக்கிறவள். ஊதா நிறம், ஊதா நிறமும் நீல கலரும் கலர்ந்த கலரு, நீலம், பச்சை, மஞ்சள், அதே மாதிரி சொர்ண கலரு, சிகப்பு, இப்படியெல்லாம் இருக்கிற கலர்களோடு கூடின பிரகிருதியோடு அந்த பிரதிபாசம் மாயாஜால வித்யை அதாக்கும் இங்க இந்திரதனுசு. இந்த கலர்களெல்லாம் கூடி சேர்ந்து வில்லு மாதிரி வளைஞ்சு ஆகாசத்துல காணர்த்த எல்லாரோடும் மனசுல குஷியாகிறது. தேவிய இந்திரதனுசாயிட்டு சொன்னது தேவி தர்சனம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லறதுக்காக்கும். ஓம் ஹ்ரீம் இப்படி இருக்கிற 2 பீஜாட்சரங்களோடு பிந்து அர்த்த மாத்திரமாயிட்டு நெத்தியில பிரகாசிக்கிறது. பிரகாச ரூபத்துல நெத்தி தடத்துல அர்த்த மாத்திரா இருக்கு. அதுக்கு மேலே ஆயிட்டு அதனோட கால் பாகமாயிட்டு பிரகாச ரூபத்துல அர்த்த சந்திரனும் இருக்கு. வரிவஸ்யா ரகசியத்திலையும் தந்திரசாஸ்திரத்துல எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு. தீபகாரஹ அர்த்தமாத்திரஹ ச லலாட்டே விருத்த உச்யதே அர்த்தச்சந்திரஹ ததா ஆகாரஹ பாதமாத்திரஹ தது ஊர்த்வதஹ. ஐநூத்தி 591லேந்து 594 வரைக்கும் தேவியோடு லலாடத்தப்பன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெற்றித்தடத்தை சூன்யமான நெற்றித்தடத்தோடு கூடிட்டு ஆச்சார அனுஷ்டானங்கள் செய்யக்கூடாது. சூன்யமான நெத்தியோடு கூடிட்டு அதிதி சல்காரம் செய்யப்படாது. எந்த ஒரு சுபகாரியம் செய்யறதையும் நெத்தியில குறி உண்டாகணும். சனாதன தர்மமாக்கும் இது. அதை எடுத்து சொல்லக்கூடிய நாமங்களாக்கும் 591லேந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.